Hi friends, hello, welcome to our cooking channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போற ரெசிபி நம்ம எல்லாருக்கும் ஃபேவரட்டான ஒரு ஸ்பெஷல் ரெசிபிங்க. ஆம்பூர்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வருது நம்ம டெலிஷியஸான ஆம்பூர் பிரியாணி தாங்க. ஆர்காட் நவாபுக்காக செய்யப்பட்ட ஒரு உணவு தாங்க ஆம்பூர் பிரியாணி. வாங்க இந்த அத்தன்டிக்கான ஆம்பூர் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நம்ம பிரியாணிக்கு தேவையான இன்கிரீடியன்ஸை பார்த்துடலாம். சில்லி பவுடர், பிரியாணி மசாலா பவுடர், காஷ்மீரி மிர்ச்சி பவுடர், கரம் மசாலா பவுடர், கல்லுப்பு. நம்ம இன்னைக்கு 1 கப் சீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கோம். 1/2 kg சிக்கன் வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். தாளிப்புக்கு தேவையான பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு, நெய், தேவையான அளவு நெய் எடுத்துக்கோங்க. அரைக்கிறதுக்கு தேவையான இஞ்சி, பூண்டு, 2 சின்ன வெங்காயம், 1/2 சின்ன தக்காளி, 2 பெரிய வெங்காயத்தை சாப் பண்ணி வச்சிருக்கோம். ஒரு பெரிய தக்காளியை சாப் பண்ணி வச்சிருக்கோம். கொத்தமல்லி, புதினா, தயிர் எடுத்து வச்சிருக்கோம். காஞ்ச மிளகாவை சுடு தண்ணியில ஊற வச்சு வச்சிருக்கோம். காஞ்ச மிளகாவும் சீரக சம்பா தாங்க நம்ம பிரியாணிக்கு ஆடிங் ஃப்ளேவர் கொடுக்கக்கூடிய இன்கிரீடியன்ஸ். நம்ம சுடு தண்ணியில ஊற வச்ச காஞ்ச மிளகாவை பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். இது இஞ்சி பூண்டு பேஸ்ட். நம்ம சீரக சம்பா ரைஸை 1/2 hour ஊற வச்சு எடுத்து வச்சுக்கணும். இப்போ சாதம் வடிக்கிறதுக்காக சுடு தண்ணியில பிரிஞ்சி இலை, கொஞ்சம் புதினா, கொஞ்சம் ஏலக்காய் போட்டு தண்ணி கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம குக்கர்ல தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் ஊத்தினதும் கொஞ்சம் 2 டீஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க தாளிக்கிறதுக்கு பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு போட்டு நல்லா எண்ணெயில வதங்கட்டும். எண்ணெயில நல்லா வதங்கினதுமே பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். மசாலா பச்சை மிளகாவோட எசன்ஸ் அதுல நல்லா இறங்கட்டும். அடுத்து நம்மளோட ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் நல்லா வதங்கட்டும். ஆனியன் ரொம்ப ப்ரௌன் ஆகணும்னு தேவையில்லை, நல்லா கொஞ்சம் வதங்கினா போதும். அடுத்து நம்ம தண்ணி கொதிக்க வச்சதுல நம்ம சீரக சம்பா ரைஸ் போட்டு பாயில் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கலாம். அடுத்து நம்மளோட ரைஸை 70 to 80% குக் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினதும் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ரைஸை 80% பாயில் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். இந்த வடிச்ச தண்ணியை ஊத்திட வேண்டாம், எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து நம்மளோட சிக்கனை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். சிக்கன் வெங்காய தக்காளி கூட சேர்ந்து நல்லா வறுபட்டு வரட்டும். சிக்கன் நல்லா குக் ஆகணும். வெங்காய தக்காளி கூட சேர்ந்து சிக்கன் குக் ஆகுனதும் அதுலேருந்து தண்ணி கொஞ்சம் வெளில ரிலீஸ் ஆகும். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த காஞ்ச மிளகாய் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க மசாலாஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். மசாலா எல்லாம் சேர்ந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சிக்கன் மசாலா கூட சேர்ந்து நல்லா குக் ஆகி வரட்டும். சிக்கன் குக் ஆனதுமே மேலே எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த டைம்ல புதினா ஆட் பண்ணிக்கோங்க. புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி, ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சிக்கன் நல்லா பாயில் ஆகணும். ஏன்னா ரைஸ் ஏற்கனவே நம்ம குக் பண்ணி வச்சிருக்கோம் 80%. நம்ம எடுத்து வச்சிருக்க தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் ஊற்றி நல்லா கொதிக்கட்டும். எண்ணெய்லாம் பிரிஞ்சு மேலே வந்ததுமே நம்ம சாதம் வடித்து எடுத்து வச்சிருக்கோம்ல, அந்த தண்ணியில இருந்து 1 கப் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு லெமன் ஸ்குவீஸ் பண்ணிக்கலாம். லெமன் ஊற்றி நல்லா கொதிக்கட்டும். சிக்கன் நல்லா 80% பாயில் ஆகணும். நம்ம வடிச்சு வச்சிருக்க சாதத்தை ஆட் பண்ணிக்கோங்க. சாதம் போட்டு நல்லா அரிசி உடையாம கலரி விட்டுக்கோங்க. குக்கரை மூடி அடுப்பு சிம்ல வச்சு 7 to 8 minutes நல்லா வேகட்டும்.
குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட சுவையான பிரியாணி ரெடி. நம்மளோட ஆம்பூர் சிக்கன் பிரியாணி தயார். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடலாம். ஒரு ஹெவி மசாலாஸ் இல்லாமல் ஒரு மைல்டான ஃப்ளேவரோட பார்க்கவே நம்ம பிரியாணி ரொம்ப டெலிஷியஸாக இருக்குங்க. வாங்க நம்ம பிரியாணியை பிளேட் பண்ணிடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடலாம். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஹோட்டலில் சாப்பிட்ற டேஸ்ட் நம்மளுக்கு அப்படியே கிடைக்கும். உங்கள் வீட்டில் எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை மீட் பண்றேன். டேக் கேர்.